Hallelujah, 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 hallelujah. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை நேரத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த உணர்வுகளோடு ஆண்டவருக்கு துதியை செலுத்துவோம், ஆண்டவருக்கு நன்றி பலியை செலுத்துவோம். அவர் நம்மை காத்து வந்தாரே, அவர் நம்மை ஆதரித்தாரே, அவர் நம்மை விடுவித்தாரே, அவர் மூடு இருந்தாரே, உடைய கடனாய் இருந்தாரே, உடைய அடைக்கலமாய் இருந்தாரே, உடைய கேடகமாய் இருந்தாரே, உடைய கோட்டையாய் இருந்தாரே, நம்முடைய அரணாய் இருந்தாரே. அவரை துதிப்போம், அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. நீரே எங்கள் நல்ல தேவன், நீரே எங்கள் வல்ல தேவன், நீரே எங்களுடைய தேவைகளை அறிந்தவர், நீரே எங்களுடைய எதிர்பார்ப்புகளை அறிந்தவர், நீரே எங்களுடைய விருப்பங்களை அறிந்தவர், எங்களுக்காக யாவையும் செய்கிறவர். இந்த காலகட்டங்களிலே நீர் எங்களுக்காக சகலவற்றையும் நடத்துகிற கர்த்தர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஓ glory, 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 hallelujah, hallelujah. நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்கப்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவிலே தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தும்படியாய் ஓ ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவனுடைய பிரசன்னம் கூட இருக்கும்படியாய் எங்களை நாங்கள் சமர்ப்பண பண்ணுகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட தொடர்ந்து இருக்கிறாரே. இந்த ஆராதனை முழு பொறுப்பை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நேரடி வாயிலாக கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கிருபை எல்லாரையும் நாங்களும் சொல்லி சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்மளால் சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோம், அவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடு நல்ல உண்மையோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி
தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. உந்தன் உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோரே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடு உம்மையோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோரே நித்தரும் நித்தம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. நித்தரும் நித்தம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஓ ஹல்லேலூயா. ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோரே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்ல தெய்வமே. இயேசுவே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த உள்ளத்தோரே. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். அவரை நன்றியோடு நன்றி சொல்லி பாட வந்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். அவர் வார்த்தை வல்லமை உள்ளது, அவை கிருபை என்று மாறாதது, அவருடைய ரட்சிப்பு நமக்கு தாராளமாய் இருக்கக்கூடியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி அவரை உயர்த்துவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை ஆமென். உள்ளத்தால் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உங்கள் முன்னே செல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. வல்லவர்
சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. சொல்லுவோம், பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை அல்லேலூயா. நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை பாடு செய்து சொல்லுவா. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். அல்லேலூயா. இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றிய துதிப்பாடு. அல்லேலூயா. நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. துன்மார்க்கருக்கு ஏதுவான வேலி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கருக்கு ஏதுவான வேலி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் இன்பம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றிய துதிப்பாடு. அல்லேலூயா. நன்றிய துதிப்பாடு. ஆமென். சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவி சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். சொல்லுவோம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றிய துதிப்பாடு. ஆமென். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. அல்லேலூயா. எரிகோ போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், யோர்தானே நம் முன்பாக வந்தாலும் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் கர்த்தரவர். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறவரை அவர் கைவிடாதவர், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறவர், அவரே எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி நடத்துகிறவர். ஒரு தடவை ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா? ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்திலே. அல்லேலூயா. அழகில்ல திருவை பெரிதல்லவோ
சீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி காத்திருப்போம். விரைந்தவர் வந்து செல்வார்கள். ஆமென். பரிசுத்தவான்கள் பாடியதெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி காத்திருப்போம். விரைந்தவர் வந்திடுவார்.
தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் பேரைச் சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா சாலோ, யெகோவா சம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா சாலோ, யெகோவா சம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். சலோ என் கர்த்தாவின் கர்த்தர் செய்த கரம் தட்டி பாடிடுவே. எல்லோரிக்கு அல்லேலூயா, என்னை நீரை தண்ணீரை ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தன் தாகமெல்லாம் தீர்த்தீரையா. சொல்லுவோம் எல்லோரிக்கு அல்லேலூயா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தன் தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா சாலோ, யெகோவா சம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. ஆமென். யெகோவா சம்மா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் பேரைச் சொல்லி பாடிடுவே. உம்மை உயர்த்துகிறோம். ஆமென், ஆமென். ரப்பா ஷண்டரவரியா ரதமா. நீ உயர்ந்த தெய்வம். யெகோவா தேவனுக்கு 1000 பேரைச் சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா. அந்த உன்னத தேவனை உயர்த்துவோம், அந்த பெரிய தேவனை உயர்த்துவோம். அவர் நல்லவர், அவர் உயர்ந்தவர், அவர் பரிசுத்தர். இதய கண்மலையே யத்தரதரமரியா, ஓரியந்தரகதி அந்தரதனமோதரமரியாதரதனமா, உரகந்தரமோதரமரியாதரதனமோதரமரியாதரதனமோதரமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ எத்தனை நல்லவர், எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் மத்தியில் இருப்பவரே, எங்கள் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். ரியாக்கமரதர ரியாக்கமர ரியாந்தர ஷௌரமபுரியாந்தர நியகரபோதரமாரியா. ஹல்லேலூயா. நீங்க போதும் இயேசுப்பா, நீங்க போதும் ஆண்டவரே. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா. உம் அன்பே போதுமையா, உம் அன்பே போதும். எவ்வளவு சேர்த்து சொல்றீங்க. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஒரு சொல்லுமா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம்,
பிரசன்னங்களுக்கு போதும் தெய்வமே. ராஜா பிரசன்னம் போதும் ஐயா. எப்போதும் எனக்கு என் கவலைகளுக்கு நடுவில், என் துக்கத்துக்கு நடுவில், என்னை வேதனைப்படுத்துகிற உலகத்தின் காரியத்துக்கு நடுவில் உங்க பிரசன்னம் போதுமா? என் இல்லாமையிலுடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே. பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்லுவீங்க? துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே, தூயவரே, துணையாளரே, தூயவரே, துணையாளரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதும் ஐயா. எப்போதும் எனக்கு ஆண்டவர் பிரசன்னம். ராஜா பிரசன்னம் எப்போதும் எனக்கு போதும் ஐயா. எத்தனை சொல்றீங்க? நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. கைகளை உயர்த்தி வந்தன சொல்லுவா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேனிக்காத அமுதமே, தேனிலும் தேனிக்காத அமுதமே, தேனியும் கிடைக்காத எவ்வளவு கவலை இருந்தாலும் அந்த ஆண்டுடைய உண்மையும் ஆண்டுடைய பிரசனம் இருந்தால் போதும். அதனுடைய இருதயத்தை நிறைக்க ஆரம்பிக்கும். நம்முடைய துக்கங்களை மாற்றிக்கொள்ளும், நம்முடைய வேதனைகளை நீக்கிக் கொள்ளும், நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வரும். சகல விதமான ஆறுதலால் நம்முடைய மகிமை நிரப்ப. ஹல்லேலூயா. ஓ ரிவரியம் தரதலோ தரகதனமோ தரவாரியாலரனா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே.
போதும்பா. எங்களை அறிந்தவரே நீங்க போதும். எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே நீங்க போதும். எங்க வாழ்க்கையை நடத்துகிறவரே நீங்க போதும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். நீர் போதுமானவரே. நீர் போதுமானவரே. நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவாயிரே தந்தையாம் தெய்வம். நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வம். உம் தழும்புகளால் சுகமானோ. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீ. என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீ. என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம். நீங்க போதும்பா. நீ போதும் ஆண்டவரே. சகலவற்றிற்கும் நீரே போதுமானவர். சகலவற்றையும் நீரே படைத்து ஆண்டு நடத்துகிறவர். உங்க கிருபை போதும். உங்க இரக்கம் போதும். உங்க தயவு போதும். உடைய அன்பு போதும். உடைய மகிமை போதும். நீங்க போதும் தெய்வமே. எல்லா தேவைகளையும் சந்திக்க நீர் போதுமானவர். வியாதிகளை சுகம் கொடுக்க நீர் போதுமானவர். பிரச்சனைகளை மாற்றிவிட நீர் போதுமானவர். ஆபத்தை தப்புவிக்க நீர் போதுமானவர். கஷ்டங்களிலிருந்து எங்களை காப்பாற்ற நீர் போதுமானவர். நெருக்கங்களிலிருந்து விடுதலையாக நீர் போதுமானவர். உம்மை சார்ந்திருப்போம். கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். மனதிற்காய் ஸ்தோத்திரம். ஆகியோட தொடர்ந்து இருக்கிறார். கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தில் மறுபடியும் நம்மை கூட்டி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு சொல்வோம். ஆமென். நம்மளால் 21வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி வாசிக்கிறோம். 21வது சங்கீதம் எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா வாழ்ந்திருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கவி கூறுகிறார். அவருடைய மனைவிகளின் விடையில் அவருக்கு தந்தல்வேன். அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதமுள்ளவராக்குவீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குவீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் வெட்டி பிடிக்கும். உமது வலதுகரம் பகைத்தவர்களை அழிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னி சூறையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்னி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதவரை
அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. சேதுவாசகுமார் 2 வசனங்களை அவர்கள் கர்த்தாவே உடைய ஆண்களை நாமே அவர் முகத்துக்கு நேரே கர்த்தாவே உடைய பலத்தினை நீர்களுங்கள், அப்பொழுது உடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உடைய பலத்தினை எழுந்தரும், அப்பொழுது உடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் நமக்கு பெரியவராய் இருப்பாராக. இந்த சங்கீதப்படி கர்த்தர் எல்லா நன்மைகளையும் தருமையாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய தயவு எழுதரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் வரும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நாம் துதிப்போம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்முடைய சபை மக்கள் அனைவரும் மற்றவர்கள் எல்லாரும் இந்த வார்த்தைகளை நேரடியிலே பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் அறிகிறோம். ஆமே, பார்க்கிறவர்களுக்காக பார்க்க போகிறவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆமே, இங்கே நம்ம கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த தேவனுடைய கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. நம்முடைய காலங்கள் இப்பொழுது ஒரு முழு முடக்கத்தின் காலம், லாக்டவுன் நாட்களாக இருக்கிறதுனால யாரும் எங்கேயும் சரியாக போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. அதே போல பாருங்க, இந்த கொரோனா சீக்கிரமாக நம்முடைய தேசத்தை விட்டு மாறுபடியாக ஜெபிக்கணும். எல்லாம் இயல்பு நிலைக்கு வரத்தக்கதாக கத்த சூழ்நிலைகளை வாக்கியப்படுவாராக. அதற்காக ஜெபிக்கலாம். கத்த நல்லது. இப்பொழுது நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கொஞ்ச நேரம் வேதத்தை திறந்து எல்லோரும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 13வது அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், ஆமென், பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், இந்த வார்த்தை அங்க முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நாம் அப்படி இருந்துவிடக் கூடாது என்கிறதை இன்னைக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக, இன்னும் சொல்ல போனா நமக்கு ஒரு எச்சரிப்பாக இதை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் பேச நினைக்கிற ஒரு தலைப்பு என்னன்னா, தூண்டுதலுக்கு துணை போகாதே. தூண்டுதலுக்கு துணை போகாதே. இல்லை என்றால் உன்னை தூண்டுகிற விஷயத்தை துண்டித்து விடு. உன்னை தூண்டுகிற விஷயத்தை துண்டித்து விடு என்று நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். யூதாஸ் காரியத்து இயேசுவின் சீசர்களில் ஒருவனாய் இருந்தான். 12 சீசர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள். முக்கியமாக அதற்கு பிற்பாடு இயேசுவுக்கு அநேக சீசர்கள் இருந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த 12 பேர் முக்கியமானவர்கள். அந்த 12ல 3 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள். அது யாருன்னா யோவான், யாக்கோபு, பேதுரு என்கிறவர்கள். இந்த யூதாஸ் காரியத் யார் என்றால் அவன் கற்றவன், நல்ல படிப்பாளி, எல்லாம் அறிந்தவன். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இவருடைய கையில பண மூட்டையை சுமக்கிற பொறுப்பை, அல்லது பணப்பையை வைத்திருக்கிற பொறுப்பை கொடுத்திருந்தார். பேதுருவோ, யோவானோ, யாக்கோபோ அப்படின்னு எடுத்தா அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள். அப்போஸ்தலரை வாசிக்கிறோம், அவர்களை குறித்து அவர்கள் கல்லாதவர்களாய் இருந்தார்கள். அப்படின்னா அவர்கள் பெரிய அளவில் படிப்பறிவு இல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆகவே இவன் பணப்பை கைகளில் வைத்திருக்கிறவனாய் இருந்தாலும் இவன் அப்பப்ப திருடுகிறவனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. யாரா இருந்தா பணப்பையில கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, திருடுறதுன்னா மொத்தமா திருடுறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, 10 ரூபாய் 20 ரூபாய் பூரா அப்படியே திருடுகிற வேலையையும் என்ன செய்யறான். அவன் திருடனாய் இருக்கபடியால் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார். இப்ப பார்க்கிறோம், இயேசுவானவர் பூமிக்கு வந்து பூமியில தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி தன்னுடைய இறுதி காலத்துல ஆண்டவர் நிற்கிறார். இப்பொழுது சிலுவை மரணத்துக்கு நேராக
இயேசுவானவர் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். சிலுவையை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும் போதுதான் பூலோகத்தில் பூமியில மனிதனுக்கான ரட்சிப்பு என்ன செய்ய போகிறது? ஆரம்பமாக போகிறது. மனுப்புத்தருடைய ரட்சிப்பு விடுதலை ஆரம்பிக்க போகிறது. அந்த வேலைக்காகவே இயேசு கிறிஸ்துவை பூமியில பிதாவானவர் அனுப்பி வைத்திருந்தார். இப்ப அந்த நேரம் நெருங்குகிற நேரத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு என்ன செய்தார்? பந்தி இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இந்த 1ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை நீங்க கவனிக்க வேண்டியிருக்கு. 1ஆம் அதிகாரத்துல 13ஆவது அதிகாரத்துல 1ஆவது வசனத்துல பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இப்ப நீங்க கவனிக்கணும். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, பஸ்கா பண்டிகை எருசலேமில் என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. ஆனா பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக இங்கே ஒரு பஸ்கா என்ன செய்கிறது? நடக்கிறது. இங்கே ஒரு விருந்து, ராவிருந்து, ராபோஜனம் என்று அங்கே போட்டிருக்கிறது. ராவிருந்து என்ன செய்கிறது? நடக்கிறது. அப்ப பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இங்க ஏன் விருந்து வைக்கணும்? பஸ்கா பண்டிகைக்கு முன்னே ஏன் இங்க ஒரு போஜனம் பந்தி இருக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த வசனம் அழகா சொல்லுது. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான நம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இப்ப கேட்கணும், இந்த பந்தி எதற்காக அப்படின்னு கேட்டா கிறிஸ்து அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்காக. கிறிஸ்து அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்காக. இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார் அப்படின்னு கேட்டா கிறிஸ்து என் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்காக. இந்த பந்தி எதற்கு கேட்டா கிறிஸ்து என் மீது வைத்திருக்கிற அன்பை விளங்கப்படுவதற்காக, வெளிப்படுத்துவதற்காக. இந்த ரட்சிப்பு எதற்கு கேட்டா கிறிஸ்து என் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்காக. இப்ப நீங்க கவனிக்கணும், அந்த அன்பை குறித்து போட்டிருக்கு முடிவு பரியந்தமும். அந்த அன்புக்கு கால அளவு இல்லை. 1 வருஷம், 2 வருஷம் தான், 3 வருஷம் இல்ல. அந்த முடிவில்லாத அன்பு. உலகத்தின் அன்பிற்கு ஒரு முடிவு உண்டு, ஆனால் தேவனின் அன்புக்கு என்ன கிடையாது? முடிவு கிடையாது. கிறிஸ்துவின் அன்புக்கு என்ன கிடையாது? முடிவு கிடையாது. அதனாலதான் சொல்றாரு கிறிஸ்துவின் அன்புக்கு முடிவும் கிடையாது, கிறிஸ்துவின் அன்புக்கு அளவும் கிடையாது. அளவும் கிடையாது. அதனாலதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தது இவ்வளவாய் உலகத்தில். எவ்வளவாய்? அளவு சொல்லப்படல. பவுல் திருமணம் சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் எவ்வளவு என்று அளவிட முடியாது. அப்படின்னா உலகம் நம் மீது வைத்திருக்கிற அன்பை விட, உறவுகள் நம் மீது வைத்திருக்கிற அன்பை விட, உற்றார்கள் நம் மீது வைத்திருக்கிற அன்பை விட கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிற அன்பிற்கு அளவே கிடையாதுங்க. அல்லேலூயா. அளவே கிடையாது. முடிவில்லாத அன்பு, அது ஒரு அளவிட முடியாத அன்பு. இந்த அன்பை விளங்கப்படுவதற்கு தான் பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக ஒரு ராத்திரி, ஒரு சாயங்கால நேரத்துல, அல்லது ஒரு ராத்திரி சமீபிக்கிற நேரத்துல இந்த பந்தியை அங்கு அனுசரித்தார் என்று நாம் கவனிக்கிறோம். இந்த சம்பவங்கள் பெரும்பான்மையா யாருக்காக இந்த பந்தி நடந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா யூதாஸ் காரியத்துக்காகவே வைத்தார். எதுக்காக? யூதாஸ் காரியத்துக்காகவும் பேருக்காகவே இந்த பந்தி முக்கியமா வைக்கப்பட்டதா. கவனிக்கணும். ஏன் கேட்டா 2 பேரையும் சாத்தான் கூட்டிக்கிட்டு இருக்கான். 2 பேரையும் பேதுரு பார்த்து இயேசு சொன்னார், சாத்தானை சொலகல போட்டு புடைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டான். யூதாஸ சாத்தான் ஏற்கனவே தூண்டிட்டான். நீ அவரை காட்டி கொடு, அவரை ஏதாவது காட்டி கொடு அப்படின்னு. இப்ப 2 பேருக்கும் தன்னுடைய அன்பை விளங்கப்படணும் ஆண்டவர் விரும்புகிறார். 2 பேருக்கும் தன்னுடைய இரக்கத்தை விளங்கப்படணும் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பந்தி இருக்கும்போது ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா ஒருத்தன் தப்பிச்சிருந்தான், ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். பேதுரு
கொஞ்சம் மறுதளித்தாலும், ஆனா யூதாசை விட பேதுரு தான் பெரிய தப்பு செஞ்சான்னு சொல்லணும். எப்படி? பேதுருத்தை கேட்கும்போது ஒரு வார்த்தை சொல்றா, நான் அவரை அறியேனா. ஆனா யூதாஸ் சொன்னா, எனக்கு அவரை தெரியும். அறியேன் என்று சொல்வது தெரியும் என்று சொல்வதுக்கும் வித்தியாசம். இப்ப நீங்க கவனிக்கணும், பிசாசினால் தூண்டப்பட்டான், ஆண்டவர் அந்த துணிக்கையை கொடுக்கிறார், வாங்கின உடனே நேர கிளம்பி போறான். இப்ப கவனிக்கணும், உலகத்துல மனிதர்கள் தூண்டப்பட்டா தான் ஒரு வேலையை செய்கிறார். கவனிக்கணும், நான் ஒரு வார்த்தை, 4 விதத்துல மனிதர்கள் தூண்டப்படுகிறார். 1, தேவன் மனிதனை தூண்டுகிறார். 2, சாத்தான் மனிதனை தூண்டுகிறான். 3, மனிதர்கள் மனிதரை தூண்டுகிறார்கள். 4, சுய இச்சை, சுயம் மனிதனை தூண்டுகிறது. நீ ஏன் சும்மா இருக்க, நீ ஏன் சும்மா இருக்க, நம்முடைய இச்சை அல்லது நமக்குள்ள இருக்கிற ஆசை நம்ம என்ன செய்கிறது, தூண்டுகிறது. நல்லா கவனிக்கணும், தேவன் தூண்டுவாரானா நல்லது, அவருடைய வேலை செய்ய, அவருடைய சித்தம் செய்ய நம்மளை தூண்டுறார், அதுக்கு ஓகே. அந்த தூண்டுதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பைபிள்ல போட்டிருக்கு, சிம்சோனை கர்த்தர் தூண்டினான், சிம்சோனை கர்த்தர் ஏவினான். ஏவினான்னா தூண்டுறார். ஓ ஓ ஓ ஓ. அப்ப அந்த தூண்டுதலை அவன் அறிந்த போது அவன் துரிதமா என்ன செய்தான், செயல்பட்டான். சாத்தான் தூண்டுகிறான், எதற்கு? தேவனுக்கு விரோதமானதை செய்யும்படி. இன்னும் சொல்றேன், தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமா செய்யும்படி. சாத்தான் தூண்டுறானால, நம்மளை தூண்டுறானால ஒன்ன புரிஞ்சுக்கிறோம், தேவனுடைய திட்டத்துக்கு மாற்று திட்டத்தை கையில வச்சிருக்கான், தூண்டுவான். யூதாசை குறித்து தேவன் திட்டம் வச்சிருந்தார். என்ன திட்டம்? இவன் நித்திய ஜீவன்ல என் கூட பங்கு வரணும், பரலோகத்துல என் கூட வந்து இருக்கணும், 12 சீசர்களோட இருக்கணும், ஒரு ஆளா இருக்கணும் விரும்பினார். சாத்தான் என்ன நினைச்சான், இவன் நித்திய ஜீவனுக்காக வேண்டாம், என் கூட நரகத்துக்கு வரட்டும், அழிவுக்குரியவனா மாறட்டும், அழிமனா மாறட்டும் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் இவன் தூண்டுதலை கேட்டு இவன் பின்னாடியே போனதுனால இவனுடைய முடிவு தூக்கு போட்டு செத்து போனான். எப்படி? ஏன்? அவன் தூண்டப்பட்டான். மனிதர்கள் தூண்டுகிறார்கள். ஆகாப்பை தூண்டினால் அவருடைய மனைவி, யோபுவை தூண்டினால் அவருடைய மனைவி. இவங்களை எதுக்கு தூண்டினாங்க? நல்லதுக்காக தூண்டினாங்க. பிறகு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும்படி தூண்டினார்கள். இச்சை தூண்டுகிறது நம்மளை. போ போ, ஐயோ ஒரு நிமிஷம் யோசிக்காம போயிட்டேனே. அப்ப இந்த சுய, அதனால யாக்கோபு சொல்றார், அவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு. எவனும் கர்த்தர் சொல்லிச்சாருன்னு செய்யாது, சொல்லாது. சுய இச்சை தூண்டுகிறது அப்படின்றார். இப்ப சாத்தானால் தூண்டப்பட்ட இந்த யூதாஸ் புறப்பட்டு போறான். புறப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவரை எச்சரிக்கிறார், சாத்தான் தூண்டி நீ போனேனா உன் வாழ்க்கை அதோ கதி, தயவு செய்து போகாத என்பதை எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார் தெரியுமா? யூதாசுடைய கால்களை கழுவி எச்சரிக்கிறார். கால்களை ஏன் கால்களை கழுவினாரு அப்படின்னு கேட்டா, எல்லாருடைய கால்களை கழுவும் போது முதல்ல யூதாஸ் காலத்தான் கழுவினார். ஏன் யூதாஸ் காலை கழுவினார் தெரியுமா? டேய், நான் உங்களை எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன் உனக்கு தெரியுமா? உங்களை எவ்வளவு இறக்க வச்சிருக்கிறேன் உனக்கு தெரியுமா? நீ சாத்தானுடைய பேச்ச கேட்டு என்ன காட்டி கொடுக்கிறதுக்கு போறியா போறியா? அப்ப சாத்தானுடைய திட்டத்துக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்து போகிறத கத்த விரும்பல. அப்ப கால்களை கழுவி எச்சரிக்கிறார். இரண்டாவது கலங்கி எச்சரிக்கிறார். 21 வசனத்துல போடுறது, கலங்கினார், ஆவியில கலங்குறார். ஐயோ என்னை இதெல்லாம் காட்டி கொடுக்க போறான். சில நேரம் நமக்கு விரோதமா யாராவது தீமை செய்யறவங்க, நமக்கு விரோதமா துரோகம் பண்ணினவங்க, நமக்கு விரோதமா பேசினவங்க, இவங்க தானா அப்படின்னு தெரிகிறப்ப நம்ம உள்ளம் வேற வந்து சொல்லியிருக்கா, என் வீட்டுல சாப்பிட்டவனாச்சு, எங்க கூட இருந்தவனாயிட்டு, எங்க கூட இவனா பந்தி இருந்தவனே கூட்டி காட்டி கொடுக்கிறான். பந்தி
இருந்தவனே பையா இயேசுவை இவர்தான் என்று அடையாளப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர் ஆவியில கலங்கினார். நமக்கு விரோதமா ஒண்ணு நடக்க போதுன்னா கலக்கம் வருமா வராதா? வேதனை வருமா வராதா? இயேசு மனிதனா இருந்ததினால் அவரும் கலங்கினார். கலங்கி எச்சரித்தார், கை நீட்டி எச்சரித்தார். 26வது வசனத்துல கை நீட்டுறார். இந்தா அப்பத்தை கொடுத்து, அப்பா பாத்துக்கோ, நீ போற வழி சரியில்லை, போற வழி சரியில்லை. கை நீட்டி எச்சரிக்கிறாரு. அதை விட்டுட்டா அடுத்து பாக்குறோம், கண்ணுக்கு கண் பார்த்து எச்சரித்தார். 27வது வசனத்துல சொல்றாரா? என்ன சொல்றாரு? அந்த துணியை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்கு புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி அப்படின்னா அவனை பார்த்து, நீ செய்கிறதை சீக்கிரமாய், நீ செய்கிறத இப்ப கண்ணுக்கு கண் பார்த்து எச்சரிக்கிறார். எச்சரிப்ப அல்ல தட்டிட்டே போய்கிட்டே இருக்கிறான். அப்புறம் பாருங்க, கன்னத்தில் முத்தமிட்டு எச்சரிக்கிறார். யூதாஸ் ஆண்டவருடைய கன்னத்தில் என்ன செஞ்சார்? முத்தமிட்டா திருப்பி இவரும் என்ன செய்தார்? அது யூதருடைய ஒரு முத்தமிடும்போது திருப்பி என்ன செய்யுது? முத்தமிடுவது வழக்கம். அதனாலதான் இயேசு கேட்டார், முத்தத்தினாரா காட்டி கொடுத்தார்? கன்னத்தில் முத்தமிடுறாரு. டேய், நீ காட்டி கொடுக்கிறதுக்காக முத்தமிடுற, நான் உன்னில் இருக்கிற அன்பினால் முத்தமிடுறேன். இத்தனை எச்சரிப்பை மீறி, இத்தனை இரக்கத்தை மீறி, இவ்வளவாய் அன்பு செலுத்துவதை மீறி யூதாஸ் புறப்பட்டு போனான்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய மனசாட்சியோட பேசி பார்க்கிறாரு, அவன் இருதயத்தோட பேசி பார்க்கிறாரு. ஆனாலும் அவன் மாறல, அவருடைய எண்ணம் மாறல. அவன் இதையெல்லாம் பாராமல், இதையெல்லாம் மனதில் வையாமல் காட்டி கொடுப்பதற்காய் துரிதமாய் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன என்றால் தூண்டினான். யாரு? சாத்தான். இன்னைக்கு காலையில் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம சாத்தானுடைய தூண்டுதலுக்கு துணை போகவே கூடாது. அல்லேலூயா. சாத்தானுடைய தூண்டுதலுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சாத்தானுடைய திட்டத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவன் தூண்டிவிட்டு நம்மை அழித்து விடுவான். அவன் தூண்டிவிட்டு நம்முடைய ஜீவியத்தை கெடுத்து விடுவான். அவன் தூண்டிவிட்டு நம்மளை இழுப்பதாக்கி விடுவான். யூதாஸ், உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்க, தேவனுடைய நோக்கத்தை மறந்து, தேவனுடைய திட்டத்தை மறந்து, தேவனுடைய எதிர்பார்ப்பை மறந்து, உன் மீது அன்பு செலுத்தின, உன் மீது இரக்கம் செலுத்தின, உனக்கு அப்பம் கொடுத்த, உன்னை ஆகாரம் கொடுத்து ஆதரித்த, உன்னை நம்பி பணப்பையை கையில் கொடுத்து வைத்திருந்த அந்த இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக அற்பம் சாத்தான் தூண்டினதினாலே நீ போவாயானால், உன் மனசாட்சியிலே சூடுண்டு போவாயானால், ஒரு பொய்யனை போல போவாயானால், அதை போல மோசமான ஒரு செயல் வேற ஒண்ணுமே இல்லை. வேற ஒண்ணுமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், 2 பேர் போனாங்க, 2 பேர் தூண்டப்பட்டாங்க. பேதுரு தூண்டப்பட்டான், யூதாசு தூண்டப்பட்டான். ஆனா பேதுரு மறுதலித்தாலும் மறுபடி தூக்கிட்டான். ஆண்டவரே தெரியாம. யூதாஸ் காட்டி கொடுத்தான், தூக்கிக்கல, ஆனா தூக்கு போட்டு செத்து போனான். பேதுரு மனம் திரும்பினா இவனை மனம் திரும்புவதற்கு இடம் கொடுக்கல. ஒருவேளை நாம் சாத்தானால் தூண்டப்பட்டு தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய், தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான நோக்கத்துக்கு விரோதமாய் செயல்பட்டிருப்போமானால் என்று மனம் திரும்புவோம். அல்லேலூயா. அந்த மனம் திரும்புவதற்குள் வரும்போது நம்மை குறித்த தேவன் நோக்கம் நம்மை கொண்டது. அல்லேலூயா. ஆமென். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த தூண்டுதலின்படி நீ செய்ய காரணம் என்ன? தூண்டுதலின்படி நடக்க காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு கவனிக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26:14, யோவான் 13:2 வாசிங்க. மத்தேயு 26:14. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள், என்ன செய்வீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு
30 வெள்ளிக்காசு கொடுத்தார். 13:2 என்ன போட்டிருக்கு? சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் இருதயத்தை தூண்டின பின்பு இவை ஏன் கர்த்தரை காட்டிக் கொடுக்கிறதுக்கு அவ்வளவு தீவிரம் காட்டுறான் அப்படின்னு கேட்டா, தூண்டுதலின்படி, சாத்தானுடைய தூண்டுதலின்படி செய்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? இவன் சாத்தானோடு நல்ல தோழமை வைத்திருந்தான், உறவு வைத்திருந்தான். 2 பேரோட யூதாஸுக்கு உறவு இருக்கு. ஒன்னு பிரதான ஆசாரியரோடு, 2 சாத்தானோடு. இப்ப இவர் இயேசுவோட இருக்கிறார். எத்தனை பேருடைய உறவு பாருங்க? 3 பேரோட உறவு வச்சிருக்கிறார். நம்ம இப்ப உலகத்தில் இருக்கிறோம், நமக்கு உலகத்தோட என்ன இருக்கு? உறவு. இயேசுவோட உறவு இருக்கு. ஆனால் சாத்தானோடு உறவு வைத்துக் கொண்டு இயேசுவை துண்டித்து விடுகிற வேலையை யூதாஸோட நம்ம நிறுத்திடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. கவனிக்கிறோம். இயேசுவோட இருந்தாலும் இயேசுவை பகைக்கிற பிரதான ஆசாரியர்கிட்ட போனானா, இந்த பிரதான ஆசாரியர் யார் தெரியுமா? இயேசு என்னைக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாரோ, என்னைக்கு அற்புதம் செய்ய ஆரம்பித்தாரோ, அன்று தொடங்கி இவரை கொலை செய்யணும், கொலை செய்யணும், கொலை செய்யணும், கொலை செய்யணும் 3 வருஷமா திட்டம் போட்டு இருந்தவங்க. இவன் இயேசுவோடு கூட முக்கியஸ்தர் போல பணப்பையை கையிலே வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் கட்டி போறது. அப்ப இயேசு ஜோமன போற நேரம், இயேசு ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இங்கேயும் போயிட்டு இருக்கோம் போல. நான் சொல்றேன், கள்ள உறவு அப்படிதானா? கிறிஸ்துவோடு இருக்கிற உறவை தவிர்த்து வேறொருத்தரோடு உள்ள உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை தவிர்த்து வேறொருவரோடு நமக்கு ஒரு ஐக்கியம், கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டு சாத்தானோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிற நிலைமை, கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டு உலகத்தோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிற நிலைமை. இந்த நிலைமைகள் ஒரு நாள் நம்மை பார்த்து கேள்வி கேட்கும். 3ல யாராவது ஒருத்தரை துண்டிக்கணும், யாரை துண்டிக்க போற என்று கேள்வி கேட்டா, இவன் இயேசுவை துண்டிக்க போறேன். இயேசுவை காட்டி கொடுத்துட்டு இவனோட ஐக்கியப்பட்டுட்டான். இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நமக்கு யாரோட உறவு முக்கியம் என்றால் இயேசுவோட உறவு முக்கியம். இயேசுவோட உறவு முக்கியம். ஏனென்றால் அவர்தான் என்னை மீட்க வந்தவர், அவர்தான் என்னை ரட்சித்தவர், அவர்தான் என்னை வாழ வைக்கிறவர், அவர்தான் எனக்கு பரலோகத்தை கொடுக்கிறவர். மற்ற யாரும் எனக்கு அதை செய்ய முடியாது. இப்படி சொல்லுவோமே, யாரும் செய்ய முடியாததை அவர் எனக்கு செய்கிறபடினால் மற்ற எல்லா உறவுகளை விட இயேசுவோடு இருக்கிற உறவு தான் எனக்கு முக்கியம். இயேசு கேட்கிறார் பேதுரு, அவெல்லாம் போயிட்டாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? பேதுரு என்ன சொன்னார்? யாரிடத்தில் போவோம், யாரிடத்தில் போவோம்? அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. ஏன்? உம்மிடத்தில் தான் நித்திய ஜீவன், உம்மிடத்தில் தான் நித்தியத்துக்கான வார்த்தை, உம்மிடத்தில் தான் நித்திய வாழ்வு இருக்கு. இதை விட்டுட்டு எங்க போக முடியும்? நீ சாத்தான் தூண்டுகிறவனை செய்கிறார் என்றால் சாத்தானோடு தொடர்பு வைத்திருக்கிறான். விசுவாசிகளாய் இருந்து கொண்டும், தேவனுடையவர்களாய் இருந்து கொண்டும், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு வருகிறவர்களாய் இருந்து கொண்டும், கர்த்தருக்காய் வாழுகிறோம் என்று சொல்லுகிறவர்களாய் இருந்து கொண்டும், பல நேரங்கள்ல நமக்கு சாத்தானோடு என்ன இருக்கு? தொடர்பு இருக்கு. அதுதான் பிரச்சனையே. அதுதான் ஒரு இடத்துல போய் நம்மளை இயேசுவை விட்டு விட்டு தூரப்படுத்தி விடுகிறது. ஏவாள் சாத்தானால் தூண்டப்பட்டவர், அப்படிதானா? தாவீது சாத்தானால் தூண்டப்பட்டவர், அப்படிதானா? என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் என்று எல்லாரும் சொன்னபோது சாத்தான் எண்ணத்தை தூண்டினால என்ன என்ன என்னன்னு என்ன தொடங்கினார். காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இருக்கிறத பார்த்து உங்களை 1000 மடங்கு பெருகப்படுவேன், நீ அதை பத்தி வருத்தப்படாத. ஆனா தாவீது எவ்வளவு இருக்கிறார் நான் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப தேவனுடைய
தேவன் பெருகப்படுகிறதுல அவன் நம்பிக்கை இல்லாதவனா இருந்தானோ? ஏதேனுக்குள்ள சாத்தானுக்கு ஒரு தொடர்பு இருந்ததுனாலதான் கிறிஸ்துவோட இந்த தேவனோட இந்த உறவு துண்டிக்கப்பட்டு போயிடுச்சு. இவரோட தூண்டுதல்படி செய்ய காரணம் அங்கே அவன் உறவு இருந்தது. பைபிள்ல போட்டிருக்கு 2 நிலைப்பாடு வேண்டாம். ஒண்ணு நீ தேவனோடுனா தேவனோடு, இல்லைன்னா பிசாசோடு. கர்த்தர்னா கர்த்தர், பாகால்னா பாகால். எந்தவற்றில் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். அழிவுனா அழிவு எடுத்துக்கோ, வாழ்னா வாழ்வுக்கு நேரம் வந்துரு. எப்பொழுதும் பல தொடர்பு, பல உறவு, பல தோழமை ஒரு நாள் நமக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடும். பைபிள்ல போட்டு அழிவனுக்கு தோழனாகாதே. அழிவனுக்கு சாத்தா யாரு? அழிவன். அவன் கூட தோழமை வச்சா நாம அழிச்சுவான். யூதாஸ் யார் கூட தோழமை வச்சிருக்கிறான்? நம்புக்குரியவர்களே, உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய உறவு யாரோடு? என்னுடைய ஐக்கியம் யாரோடு? என்னுடைய பங்கு யாரோடு? என்னுடைய தொடர்பு யாரோடு? நான் யாரோடு பழகுகிறேன்? நான் யாரோடு பேசுகிறேன்? யாரோடு நடக்கிறேன்? யாரோடு சுவாசிக்கிறேன்? இயேசுவோடு இருந்து கொண்டு மற்றவர்களோடு தொடர்பில் இருக்கிறேனா? இயேசுவோடு இருந்து கொண்டு சாத்தானோடு தொடர்பில் இருக்கிறேனா? இயேசுவோடு இருந்து கொண்டு இயேசுவுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களோடு தொடர்பில் இருக்கிறேனா? இந்த தொடர்பு ஒரு நாள் எனக்கே அழிவை கொண்டு வந்துவிடும். இந்த தொடர்பு எனக்கே ஆபத்தை கொண்டு வந்துவிடும். ஆகவே சொல்றாரு, தூண்டி விடுகிறவருடைய பேச்சை கேட்டு நீ செயல்பட்டா உன் வாழ்க்கை துண்டாடப்படும் என்பது மறந்திருக்கிறார். தூண்டி விடப்படுவருடைய செயலை சொல்ல கேட்டு ஆண்டவருக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் எழுதினால் சொல்லுங்க, கடைசியில தூக்கு மரம் தான். இன்னைக்கு காலையில் நம்ம யாரோடு இருக்கிறோம் ரொம்ப முக்கியம். ஆகாவுக்கு ஒரு உறவு இருந்தது, அது இயேசுவோடு. பிழையாமுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது, அது பாலக்கோடு. ஆகாப் யோசபாத்துடைய ஒரு உறவு, 2 பேரும் சம்பந்தம் கலக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப டீப்பா இருந்தாங்க. கர்த்தர் யோசபாத்தை எச்சரித்தார், அவனை விட்டு என்ன செஞ்சு விலகி. சபைக்கு பிசாசுக்கு என்ன இருக்கக்கூடாது. அதனால சொல்றார், கிறிஸ்துவுக்கும் பேழியாளுக்கும் சம்பந்தம், இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமே. இவர்களோடு நீங்க தொடர்பு இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாய் இருக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்துவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு வைக்கப்பட்ட வார்த்தை அவர் ஆணித்தரமா சொல்றார். 2வது காரணம், தூண்டுதலின்படி யூதா செய்ய காரணம் என்ன தெரியுமா? மத்தேயு 26:15 பாருங்க. மத்தேயு 26:15. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவன் 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். கவனிக்கணும், உடன்பட்டான். எப்படி? அவருக்கு எதற்கு உடன்பட்டான்? கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க உடன்பட்டான். இந்த உடன்பட்டான் என்ற வார்த்தைய நான் இப்படி சொல்றேன், ஒத்துக்கொண்டான், ஒத்துப்போனான். அவனுடைய திட்டத்துக்கு இவனும் சம்மதம் தெரிவித்தான். கவனிக்கிறீங்களா? ஒரு தேவ பிள்ளை, தேவனோடு உடன்படிக்கை பண்ணின பிள்ளை, தேவனோடு ஸ்தோத்திரம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு நாளும் உலகத்தோடு உடன்பாடு கூடாது, உடன்படிக்கை செய்யக்கூடாது. இது ஒரு உடன்படிக்கை. அப்படிதானா? 30 வெள்ளிக்காசு தரோம், நீ எனக்கு என்ன செய்? காட்டி கொடு. உடன்படிக்கை தானே. அது என்ன சொல்லிப்பான்? கையில பிடிச்சு கொடு, கையில இந்த கையில வாங்கிக்கோ. சமையல் சொல்லுவோம், இந்த கையில கொடு, இந்த கையில வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றது போல 30 வெள்ளிக்காசு கரெக்டா வச்சிருந்தாங்க. முத்தமிட்டு காட்டி கொடுத்த உடனே கையில 30 வெள்ளிக்காசை
வாங்கிட்டு போயிட்டான். 30 வெள்ளிக்காசை வாங்கினது கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப ஏன் சொல்றேன்னா, இயேசுவை பிடித்து கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியருடைய திட்டத்துக்கு ஒத்து போனான், சம்மதித்தான். பைபிள் போட்டிருக்கு, ஸ்தேவான் கொலை செய்வதற்கு பவுலும் சம்மதித்திருந்தான். அப்படின்னா அவன் திட்டத்துக்கு ஒத்து போனான். பைபிள்ல போட்டிருக்கு, கல்லர்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒத்து போக கூடாது. நீதிமொழிகள் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா போட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருக்கு? 1ஆம் அதிகாரம் நீதிமொழி 1:10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. அப்புறம் 11, எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். வா, எங்களோடு வா. சொல்றது வார்த்தை பாருங்க. அவங்க ஒரு வார்த்தை என்ன போட்டிருக்கு? நயம் காட்டினாலும் சம்மதியாதே. உனக்கு பணக்காரன் வான்னு சொன்னாலும் சம்மதியாதே. நம்ம எல்லாரும் ஒரே பையனுக்கு வா என்று சொன்னாலும் சம்மதியாதே. ஏன்னா அவங்க யார் தெரியுமா? 14ஆம் வசனம் போட்டிருக்கு, எங்களோட பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு என்ன செய், விளக்கு. ஏன் அப்படின்னா அவர்கள் ரத்தம் சிந்துகிறவர்கள், அவர்கள் காலில் தீங்கு செய்ய விரைந்தோடுகிறது, அது ரத்தம் சிந்த தீ இருக்கிறது. அவர்கள் பாவிகள், அவர்கள் பொல்லாத கூட்டத்தார். அவர்களோடு உனக்கு என்ன செய்ய வேண்டாம், உடன்பாடு வேண்டாம். நமக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு. அது யாரோட தான்? ஆண்டவரோட தான். நம்ம யாரோடு உடன்படிக்கை என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. உலகத்தோட பண்ணக்கூடாது, மனிதர்களோட பண்ணக்கூடாது, தீங்கு செய்கிறவர்களோட பண்ணக்கூடாது. இதுக்கு ஒத்து போறேன், சரியா பார்த்துக்குவோம் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஒத்து போக கூடாது. நான் சொல்லுவேன், நம்ம கிறிஸ்துவனுடைய திட்டத்துக்கு நேராய் பயணிக்கிறவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராய் பயணிக்கிறவர்கள், பரலோகத்துக்கு நேராய் பயண ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், மற்றவர்களோடு நம்ம சம்மதித்தோம்னா நம்முடைய ஓட்ட பாதை மாறிப்போம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தோடும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லையா? உலகத்தோடு ஒரு டீல் வச்சிருக்கிறாங்க, ஆண்டவரோடும் டீல் வச்சிருக்கிறாங்க. ஏசப்பா, நான் ஜெபம் பண்றேன், எனக்கு என்ன தருவீங்க? இங்கிட்டு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது செய்ய, ஏதாவது செய்யுங்க, பார்த்து செய்யுங்க. இப்படி ரெண்டு கடைப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில. யூதாசுடைய முடிவு. ஆகவே நான் சொல்றேன், நமக்கு தேவனை விட்டு வேற உறவு வேண்டாம். இரண்டாவது, தேவனோடு இருக்கிற அந்த உடன்படிக்கை விட்டு வேறொரு உடன்பாடு வேண்டாம். மூணாவது சொல்றேன், மூணாவது என்ன செய்ய பாருங்க, மத்திய 6:11 வருது. சாரி, மத்திய 26:11. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்க சம்மதித்தார்கள், உடன்பட்டார்கள். இப்ப பாருங்க, இவன் தூண்டுதல்படி செய்ய காரணம் தெரியுமா? கூலி வாங்கினான், அவனுக்கு ஊதியம் வாங்கினான். என்ன வாங்கினான்? சம்பளம், ஊதியம் வாங்கினான்.
இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு ஊதியமா? இயேசுவை காட்டி கொடுக்க சிலர் சொல்லுவாங்க, இவனை காட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு 10 லட்சம் பரிசு, இவன் எங்கே இருக்கிறான்னு சொன்னா உங்களுக்கு 50 லட்சம் பரிசு. இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு 30 வெள்ளிக்காசு ஊதியமாய் பெற்றான். 30 வெள்ளிக்காசு ஒருவேளை அந்த காலத்தில் பெரிதாய் தெரிந்திருக்கிறான். ஆனா இந்த 30 வெள்ளிக்காசு விட இயேசு பெரியவர் இல்லையா? இன்றைக்கு பணத்துக்காக மதுரளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில், பொருளுக்காக மதுரளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில், பணத்துக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அதுக்கு காரணம் என்னன்னா சாத்தானுடைய தூண்டுதல். சாத்தானுடைய தூண்டுதலுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் விடாதீங்க. பைபிள்ல கூலி வாங்கிட்டு சபிக்க போனா ஒருத்தன், கூலி வாங்கிட்டு சபிக்க போனா ஒருத்தன், பைபிள்ல கூலி வாங்கிக்கிட்டு சோதரா ஊழியம் செஞ்சா ஒருத்தன், எவனாலும் கூலி இல்லாமல் கதவுகளை தூக்குவானோ. மீகா என்பவருடைய வீட்டுல ஒருத்தன் சம்பளத்துக்கு இருந்தான். அவனுக்கு எத்தனை வெள்ளிக்காசு சரதா சம்பளத்திருந்தாங்க? 2 வெள்ளிக்காசு சம்பளம் டெய்லி. எனக்கு என்ன செய்ய, எனக்கு சம்பளத்துக்கு கூலி தெரியலையா அப்படின்னு கூலி வாங்கிட்டு ஊழியம் பண்ணான். எப்ராஹிம் பாவம் செய்ய கூலி கொடுத்தினார். பாவம் செய்வதற்கு ஆட்களை கூப்பிடுறதுக்கு கூலி கொடுத்து கூப்பிட்டாங்க. பைபிள் அந்த கூலியை பத்தி சொல்லுது, அந்த ஊதியத்தை பத்தி சொல்லுது. அநீதத்தின் கூலி, அநீதத்தின் ஊதியம். உழைச்சு வர்ற வருமானத்தை விட அநீதியால் வர வருமானம் அதிகமா இருக்கலாம். ஆனா அது வந்த வழியிலே போயிடும். எத்தனை பேருக்கு தெரியும்? அநியாயமா அடாவடியா திருட்டுத்தனம் பண்ணி சம்பாதிக்கிற எல்லாம் அப்படித்தான் போகிறத நம்ம உலகத்துல பார்க்கிறோம். ஞானி ரொம்ப அழகா எழுதுறாரு, நான் சம்பாதித்தேன், தேடினேன், எல்லாம் பண்ணினேன், கடைசியில சேர்த்து வைக்கிற சொத்தெல்லாம் இன்னொருத்தன் அனுமதிக்கிறான். அது பரலோகத்துல சேர்த்து வச்சா நீங்களே அனுபவிக்கலாம். இல்லைன்னா நல்லா சாப்பிட்டு சிலர் கை காலம் முடிச்சு சாப்பிடாம கொள்ளாம வேலை செஞ்சதெல்லாம் இறுக்கி வச்சு செய்வாங்க. அது சேர்த்து வச்சா பின்காலத்துக்கு யாருக்கு உதவும்? நமக்கு உதவுறது அடுத்தவங்களுக்கு உதவும். நீங்கள் யார்? நாம் எப்படிப்பட்டவர்கள்? சாத்தானால் தூண்டப்பட்டவர்களா? கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படி ஊதியம் பெற்றவர்களா? நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம்? என்ன தன்மையோடு இருக்கிறோம்? அநீதி கூலி மேல் ஆசை கொள்ளக்கூடாது. இயேசுவை காட்டிக் கொடுத்து வருகிற வருமானம் நமக்கு தேவையற்றது என்கிற உணர்வு நமக்கு வரணும். ஒரு இடத்துல இயேசு மதிலிச்சா உனக்கு காசுதான் இருந்ததுன்னா அப்படி சொல்லிட்டு ஓடியாண்டு கூடாது. காசு தானப்பா, அங்க போய் இயேசு மனுஷங்க என்ன செஞ்சிடும் சொல்லிக்கிறோம் சொல்லிடக்கூடாது. வருங்காலத்தில் அப்படி என்ன செய்யலாம், நடக்கலாம். வருங்காலத்துல ஏமா நான் ஒரு 10,000 ரூபாய் தரேன் ஏசுன்னு சொல்லிட்டு போ, யோசி பார்ப்போம், புண்ணியமா போ, 10,000 ரூபாய் கொடு சொல்லிட்டு ஏசு நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், மணிக்கு எடுத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இயேசு வித்துட்டு நம்ம அந்த பணத்தை சாப்பிடுறதுனால ஒரு நன்மையும், ஆனா வாங்கினானே அந்த பணத்தை அனுபவிச்சானா அதை தூக்கி தேவாலயத்தில் ஏறிட்டு குற்றமில்லாத ரத்தத்தை நினைத்து ஐயோ கொலை செய்கிறது தெரியாதனால சாத்தா தூண்ட வரைக்கும் தூண்டி விட்டுட்டு வேலை முடிஞ்சோடனே காட்டி விட்டுறான். இதுதான் சாத்தானுடைய வேலை. அவன் தூண்டுற வரைக்கும் நல்ல அழகை காட்டி, ஆசையை காட்டி,  காட்டி,                                                                                                                                        செய்யி,
செஞ்சு அவமானப்பட்டு துக்கப்பட்டு வேதனையோட ரொம்ப விட்டுருவான். ஏன்னா நீ சொல்லித்தாங்க செஞ்ச, எனக்கு என்ன, உனக்கு 30 வெள்ளி காசு கொடுத்தனா வாங்கல, நான் தூக்கி போட்டேன், அது எனக்கு தெரியாது. போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியில் இருந்தால் 30 வெள்ளி காசுக்காக இயேசு வித்துறக்கூடாது, 30 வெள்ளி காசுக்காக மறுதளிச்சிடக்கூடாது, 30 வெள்ளி காசுக்காக பொய் சொல்லக்கூடாது, 30 வெள்ளி காசுக்காக களவாடக்கூடாது, நமக்கு வருமானம் வேண்டுங்கிறதுக்காக அநீதி காரியங்களை செய்யக்கூடாது, திருட்டுத்தனத்தை பண்ணக்கூடாது, கேவலமான காரியங்களை செய்யக்கூடாது, தேவனுக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா நடக்கக்கூடாது, தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமா செய்யக்கூடாது. அது பாவம். அது நமக்கு நன்மையை கொண்டு வராது, அழிவை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, தீமையைத்தான் கொண்டு வரும். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? சாத்தானுடைய தூண்டுதலுக்கு ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், இடம் கொடுக்க கூடாது. அப்படி தூண்டுதலுக்கு இடம் கொடுத்தோம்னா நமக்கும் சாத்தானுக்கும் உறவு இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கும் நமக்கு ஒரு உடன்பாடு இருக்குன்னு அர்த்தம். அவனிடத்தில் நம்ம என்ன வச்சிருக்கிறோம், ஊதியம் வச்சிருக்கிறோம். நாலாவது யூதாஸ் இயேசு காட்டி கொடுக்கிறதுக்கு அவளை தீவிரம் காட்ட காரணம் தெரியுமா? அங்க பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவருது அன்பு வச்சார். இப்ப கவனிங்க, அன்பு வைத்தபடியே முடிவருது அன்பு வச்சார். 14 வசனம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அன்னைக்கு சொல்ற எல்லா கால்களும் கழுவுப்பா அப்படின்னா அன்பை என்ன செய்யுங்க, பகிர்ந்துக்கோங்க. நான் உங்களை அன்பு வச்சிருக்கேன், நீங்கள் அன்பாயிருங்க அப்படின்றார். ஆண்டவருடைய இறக்கத்தை அங்க காண்பிக்கிறார், ஆண்டவருடைய அன்பை அங்க காண்பிக்கிறார். ஆனா யூதாசோ இப்ப கண் முன்னாடி அவனுக்கு எதிராக நிக்குது. இயேசுடைய அன்பு இல்ல, இயேசுடைய இரக்கம் இல்ல, இயேசுடைய தயவு இல்ல, இயேசு கொடுத்த நன்மைகள் அல்ல, இயேசு கொடுத்த வேண்டுகள் அல்ல, இயேசு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அல்ல. அவங்க கொடுத்த பிறகு 30 வெள்ளி காசு தான் கண் முன்னாடி நின்றே இருக்கு. தேவனுடைய அன்பை உதாசீனப்படுத்தினார். தேவனுடைய அன்பை உதாசீனப்படுத்திட்டு, தேவனுடைய இரக்கத்தை உதாசீனப்படுத்திட்டு, தேவனுடைய எச்சரிப்பை உதாசீனப்படுத்திட்டு, உதவி தள்ளிவிட்டு இவன் நேர புறப்பட்டு போய் 30 வெள்ளி காசை வாங்கிட்டு வரான். நான் பல நேரம் சொல்றேன், சில வேளைகளில் நம்ம இயேசுவை விட்டு பின்வாங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டானால் உதாசீனங்களா இருக்கும். முறுமுறுக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டானால் உதாசீனங்களா இருக்கும். குறை கூறுவதற்கு ஒரு காரணம் உண்டானால் உதாசீனமாயிருக்கும். தேவனுடைய அன்பை உதாசீனப்படுத்துவதனால்தான் சில நேரங்களில் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பேசுகிறோம். யூதாஸ் நேருக்கு நேரம் காட்டி கொடுத்தான். இன்னைக்கு இருக்க விசுவாசிய வார்த்தையிலே காட்டி கொடுத்துறோம். ஏசு உனக்கு என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, நானே துன்பத்திலே துயரத்திலே கிடக்கு, ஒன்னும் செய்யல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே ஏசு என்ன செஞ்சோம், வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். அவன் முத்தத்தினால காட்டி கொடுத்தான், நம்ம சத்தத்தினால காட்டி கொடுத்தோம். யார் பேசும்போது நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒரு நாள் என்ன கூடாது, என்னமோ போடுப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நம்ம மேல எவ்வளவோ அன்பு வச்சு, எவ்வளவு இறக்கத்தை காமிச்சு, இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு ஜீவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நாளைக்கு உதாசீனப்படுத்திடக்கூடாது. பெற்ற தாயையும் தகப்பனையும் பார்த்து உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகள் உண்டா? ஏன் தெரியுமா? அந்த வளர்ப்பை அவர்கள் அறியல, அவர் உருவாக்கின விதத்தை அறியல. இது போலதான் ஆண்டவர் நமக்கு மேல வைத்த அன்பு, தயவு, இரக்கத்தை உதாசீனப்படுத்திட்டு நமக்கு வெள்ளிக்காசு பெருசு நினைக்கிறோம், உதாசீனப்படுத்திட்டு உலகம் பெருசு நினைக்கிறோம், உதாசீனப்படுத்திட்டு சாத்தா பெருசு நினைச்சிடறோம், உதாசீனப்படுத்திட்டு தேவனுடைய கிருபை அன்பை விட்டு தூரமா போய் நின்னுக்கிறோம். இது போதும் நினைக்கிறோம். நான் சொல்றேன், கிறிஸ்துவை
கிறிஸ்துவை தவிர உலகத்தில் நிரந்தரமானது எதுவுமே இல்லை. அவைகளெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், அவைகளெல்லாம் ஒரு நாள் இருப்பொருளாகும், அவைகளெல்லாம் ஒரு நாள் கைவிடும், அவைகளெல்லாம் நம்மை ஒரு நாள் ஏமாற்றும், அவைகளெல்லாம் ஒரு நாள் இந்த உலகத்தில் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு போ என்று அழிவின் பாதையை காட்டிவிடும். கிறிஸ்து ஒருவரே நம்மை ஏமாற்றாதவர், அவரை நம்பி வந்தவரை கைவிடாதவர். இன்னைக்கு நான் சொல்லுவேன், பவுலை போல நம்மால் சொல்ல முடியணும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார்? என்ன கஷ்டமானாலும், என்ன போராட்டமானாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் இயேசுவை காட்டிக் கொடுக்க முடியாது, இயேசுவை விட்டுவிட முடியாது, இயேசுவை அடகு வைக்க முடியாது, இயேசுவுக்கு விரோதமாய் பேச முடியாது. அவர் எனக்கு செய்த நன்மை அதிகம், அவர் என்மேல் பாராட்டின கிருபை அதிகம், அவர் என்மேல் வைத்த அன்பு அதிகம். இதற்கு விரோதமாய் நான் ஒரு நாள் நடக்க மாட்டேன். சாத்தானை தூண்டினாலும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அப்பாலேவோ சாத்தானே. சாத்தான் தூண்டும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்தும். ஏசுனாருன்னா தூண்டினான் சாத்தான். தூண்டினானா? எப்படி தூண்டினா? இந்த கல்லுகளை அப்பமாக்கும் தூண்டினான். இவன் சொல்றானே ஆண்டவர் செஞ்சா, அது சொல்றாரு, போடா போ. மனுஷன் 54 மாத்திரங்கள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாரப்பா. உலகத்தை பாரு, இதெல்லாம் என் கையில என்னை பணிந்து வருந்தான். அப்பளை பசாத்தானே. ஒருவேளை ஏசுனார் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சு இருக்கும். இதாங்க திட்டம் எல்லாம் முடிஞ்சு இருக்கும். உங்களை குறிச்ச தேவ திட்டம் நிறைவேறும்படி இடையில பிசாசு கொண்டு வருகிற எந்த தூண்டுதல் கிடைச்சாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. கிறிஸ்துவ போல எதிர்த்து நிற்போம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி அவனை சரக்கெல்லாம் உங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அவன் பப்பு உங்கள்கிட்ட வேறக்கூடாது, அவனை எல்லாம் விரட்டணும். நீ பிசாசுக்கு தூண்டுதலுக்கு உள்ளாகபடி கிறிஸ்துவை உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, கிறிஸ்துவை உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அது சொல்லட்டுமா, 12 பேரும் நின்று அப்போஸ்தலரை பிரசங்கம் பண்ணியிருக்கணும். அந்த வாய்ப்பை யூதாஸ் இழந்து போனான். அப்போஸ்தலர்கள் ஒருவனா வந்திருக்கணும், அந்த வாய்ப்பை யூதாஸ் இழந்து போனான். எல்லாரும் ரொம்ப நாள் உயிரோடு ஊழியம் செஞ்சாங்க, இவனும் ஆண்டு செத்து போயிட்டான். ஏன் ஏன்? ஐயோ, இவனும் பேசாம இருந்திருந்தாங்க, ஆண்டவரோட இருந்தாங்க, இவனு ஒரு பெரிய அப்போஸ்தலனா மாறி இருக்கலாமே, இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா? அப்போ உங்களை குறித்த தேவனுடைய திட்டத்தை முறிக்கத்தான் சாத்தா உங்களை தூண்டுவான். நாங்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை, மிகுந்த ஜாக்கிரதை தேவை. தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய எச்சரிப்பை மீறி, தேவனுடைய இரக்கத்தை மீறி ஒரு நாள் சாத்தானுடைய தூண்டுதலுக்கு இடம் கொடுத்து உங்களை கெடுத்துக் கொள்ளாதபடி நமக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கணும் தேவன் மேல. எப்படி தெரியுமா? சாத்தான் தூண்டினாலும் ஆண்டவர் மட்டும்தான் வரவு இருக்கணும், வேற உறவு வச்சாலே நமக்கு அதையும் செய்யன்ற ஆசை வந்துடும். எனக்கு இங்கே ஒரு ஆண்டவரோட நல்ல உறவுல இருக்கேன், மற்றவங்களும் எங்களை பேசுறாங்க நல்ல உறவுல இருக்கோம்னா இவங்களுக்கா ஏதாவது ஒன்று செய்யவுமே மனசு வராங்க. அப்ப அந்த உறவு நமக்கு உடன்பாடு வேண்டாம், சாத்தானோடு வேண்டாம், அவன்கிட்ட ஊதியம் வேண்டாம். அதுவே ஆண்டவருடைய அன்பை ஒரு நாள் உதாசனப்படுத்தவும் வேண்டாம். நம்மளை காத்துக்குவோம். சீமோன் ஆகிய யூதாஸ் காரியத்தை போல மாறாதிருப்போம். நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிப்போம். கர்த்தர் வேண்டியதெல்லாம் செய்வாராக. ஹல்லேலூயா. ஜெபம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவருடைய மூக்கு நிலைப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபைதாரும். ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட மக்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை ஆண்டவரை அறிந்து கொள்ள நீர் அவர்கள் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாளையும் பிள்ளைகள் ஆண்டவரை அடுத்தடுத்து செய்கிற காரியங்கள், வேலைகள், போக்குவரத்துகள், முயற்சிகள், கை பிரயாசங்கள் அத்துணையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக, நன்மை வருவதாக, சுகபலம் தருவதாக என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை பரிசுத்த பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை பிள்ளைகளை தாங்க பலப்படுத்த ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே காத்து
நன்றி. அந்த ஒருவரையும் ஆசீர்வதிங்க. ஆங்கால் நேரலை வாயிலாக கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபை எல்லாரையும் நாங்கள் பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். சமாதானம், நிறைவு, பாதுகாப்பு, பராமரிக்கும் எல்லாருடைய குடும்பத்திலும் தங்கியிருப்பதாக என்று ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும் தீமைகளை கொள்ளும் ஆவியானுடைய கிருபையும் சமாதானம் எல்லாரையும் பலப்படுத்தி காத்துக் கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. சகலவரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அப்படி வருகை மட்டும் நம்ம இவரோடு கூட இன்றைக்கு மாறாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.